ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று கடவுள் நமக்கு தரும் ஆலோசனை ஜெப மாலை ஒரு குட்டி பைபிள் என்பதின் அறிவுரைதான். அல்லேலூயா. தந்தையாம் கடவுள் மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக பூமியிലേക്ക് அனுப்பினார். இயேசு ஆதம் ஏவாள் வழி சாத்தானால் வந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து நிகழ்வுகளை தியானிப்பதுதான் ஜெபமாலை பிரார்த்தனை. கடவுளின் மீட்பின் திட்டத்தை புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் வழியாக தியானித்து சொல்வதுதான் ஜெபமாலை. இது மகிழ்ச்சி, ஒளி, துக்கம், மகிமை என்று நிகழ்வுகளை நன்றாக பிரித்து 4 ஜெபமாலையாக சொல்கிறோம். ஒரு ஜெபமாலை என்பது 53 மணி ஜெபமாலை என்று சொல்கிறோம். 153 மணி ஜெபமாலை மகிழ்ச்சி, துக்கம், மகிமை, ரகசியங்கள் சேர்ந்து சொல்கிறோம். மகிழ்ச்சி, ஒளி, துக்கம், மகிமை, ரகசியங்கள் சேர்ந்து சொல்வது 1000 மணி ஜெபமாலை. அப்படியாக 53 மணி ஜெபமாலையில் 5 ரகசியங்கள், 153 மணி ஜெபமாலையில் 15 ரகசியங்கள், 1000 மணி ஜெபமாலையில் 20 ரகசியங்கள் இருக்கிறது. அது ஜெபமாலை தியானித்து சொல்வது நமக்கு தெரியும் அல்லவா? மெட்ஜுகோரியாயில் தூய கன்னிமரியால் தோன்றி 153 மணி ஜெபமாலை மகிழ்ச்சி, துக்கம், மகிமை, ரகசியங்கள் வார்த்தையின்படி தியானித்து ஒரு ஜெபமாலையாக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்று வெளிப்படுத்தினார். இப்படி நாம் 153 மணி ஜெபமாலை சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டு வேத புஸ்தகத்தில் இயேசுவை பற்றியுள்ள நற்செய்தியை நாம் தியானிக்கிறோம். அதனால் நாம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் வாசிப்பவர்களாக மாறுகிறோம். அதனால் ஜெபமாலையை ஒரு குட்டி பைபிள் என்று சொல்கிறோம். ஜெபமாலை வழியாக நாம் கடவுளின் திட்டத்தை, இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்ப்பு, இதை பற்றியுள்ள வார்த்தை வழியாக தியானிக்கிறோம். இது இயேசுவே பெற்று வளர்த்திய கன்னி மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். மாதா நமக்காக பரிந்து பேசுவதால் ஜெபமாலை வழியாக நம் விண்ணப்பங்கள், தேவைகள் ஆசீர்வதிக்கப்படும். மாதா கானா ஊரில் அந்த திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து விட்டதை கண்டு இயேசுவிடம் பரிந்து பேசினாள். யோவான் 2:3 இயேசுவின் தாய் அவரை நோக்கி ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். இயேசுவும் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி மாற்றி அந்த வீட்டாரின் குறைவை நீக்கினார். ஜெபமாலையே குட்டி பைபிள் என்று சொல்வதற்கு காரணம் வசனங்களால் சொல்லும் ஜெபம். இது வசனமாலை என்றும் ஜெபமாலையை சொல்வதுண்டு. 53 மணி ஜெபமாலையில் 6 பரலோக மந்திரம், 53 அருள் நிறை மந்திரம் இருக்கிறது. ஒரு பரலோக மந்திரத்தில் 5 வசனங்கள் உண்டு. അപ്പോൾ 30 வசனங்கள் சொல்கிறோம். 53 அருள் നിறை മന്ത്രത്തിൽ 53 × 4 വസനം എന്ന് ചൊന്നാൽ ഒരു അരുൾ നിறை മന്ത്രത്തിൽ 4 വസനം. അപ്പോൾ അത് ഉണ്ട്. അപ്പോൾ അത് 212 വസനങ്ങൾ ഇരിക്കുന്നു. ടോട്ടൽ 242 വസനങ്ങൾ നാം റിപ്പീറ്റ് பண்ணி ചൊല്ലിക്കൊണ്ട് ഇരിക്കുന്നത്. 153 മണി ജപമാലയിൽ இப்படியாக 692 வசனங்கள் ரிப்பீட் பண்ணுகிறோம். 1000 மணி ஜெபமாலையில் നമ്മൾ 4104 வசனங்கள் சொல்கிறோம். இதோடு சேர்த்து രഹസ്യങ്ങൾ தியானிப்பதும் വസനങ്ങൾ താൻ. കൂടെ ജപങ്ങൾ, വിശ്വാസ പ്രമാണം, ഓയൻ യേശുവേ എന്നുള്ള ജപം, തിരിയേക സ്തുതി ജപമാലയിൽ ഇത്രയും പ്രാർത്ഥിக்கிறோம். இதனால் ஜெபமாலையை வசனமாலை என்றும் அழைக்கிறது. இது படிப்பு அறிவில்லாதவர்க்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் பைபிள் படிப்பவர்களாக மாற முடியும். இந்த வசனமாலை வழியாக நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையின் வல்லமையால் தீமைகள் நீங்கும், குடும்பத்தின் சமாதானம் நிறையும், நோய்கள் நீங்கும், மன அழுத்தங்கள் நீங்கும். விசுவாசத்தோட ஜெபிக்க வேண்டும். மாதா நமக்காக பரிந்து பேசும்.
தொடக்க நூல் 3:15 சொல்வது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகைமையை உண்டாக்குவோம். இந்த வார்த்தைக்கு முடிவே இராது. உலகம் முடிவும் வரைக்கும் மாதா நமக்கு துணை செய்து பிசாசின் பகைமையில் நின்றும் நம்மை பாதுகாப்பார். மாதாவினோடும் மாதாவின் எஞ்சிய பிள்ளைகளான நாம் அனைவரோடும் பகைமை உள்ளதால் மாதாவோடு சேர்ந்து இயேசுவின் வாழ்வின் திட்டத்தை ஜெபமால வழியாக தியானிப்பது சாத்தான் வெறுக்கிறது, பயப்படுகிறது. அதனால் சாத்தான் மனிதர்கள் வழியாக ஜெபமாலையை சொல்வதை தடுக்க முயற்சி எடுக்கிறது. അതിനെ തടുത്തുകൊണ്ടേ ഇരിക്കുന്നത് നമുക്ക് தெரியுது. വിശ്വാസത്തിൽ നിലയായിருந்து ജപമാലയെ പ്രാർത്ഥനയുടെ വല്ലമയെ புரிந்துகொண்டு ஜெபமாலையை சொல்வோம். வெற்றியின் பிள்ளைகளாவோம். சாத்தான் கத்தோலிக்கா மக்களுக்கு எதிரி என்பது திருவெளிப்பாடு புக்கு 12:17 വഴി പുരിந்து കത്തോലിക്ക സഭയിലും ജപമാലയെ പ്രാർത്ഥനയിലും നിലയായിരിപ്പും. ജപിപ്പും. അമ്മേ തായ്മരിയെ, ജപമാല രാഖിനി, പിശാസിൻ സൂക്ഷിയിലിരുന്നും പിള്ളേകളെ കാത്തുകൊള്ളും. മൂവുലകുക്കും രാഖിനി, എങ്കൾ ആത്മാവെ കാത്തരുളും. ആമേൻ. ആവേ മരിയ.